பிரேமலதா விஜயகாந்த் அதாவது தேமுதிக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி சேருவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இப்போ தேமுதிக எடுத்துக்கொண்டு வருகிறது. முக்கியமாக தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளும் இதுக்கான பேச்சுவார்த்தையில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. என்ன நடந்தது டீட்டெயிலாக பேச போகிறோம். அதாவது அதிமுக மீது தேமுதிக செம கோபத்தில் இருக்கு. ஏன்னா அதிமுக தேமுதிகவுக்கு ஒரு எம்பி சீட் கொடுக்குற அப்படி சொல்லி ஏமாற்றி விட்டது. ஸோ அதனால கோபத்தில் தேமுதிக இருக்கு. ஸோ இதை உறுதிப்படுத்துற விதமா தேமுதிக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயங்கரமா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விமர்சனம் செஞ்சிருந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காசு கொடுத்து கூட்டத்தை கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்னு பயங்கரமான விமர்சனம் செஞ்சாங்க. அதை தொடர்ந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சந்தித்தாங்க. அப்ப எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருந்தது. ஓகே, இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்த உடனே ஓகே திமுகவோட தேமுதிக கூட்டணி வைக்க போகிறது அப்படி இப்படின்னு எல்லாரும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதுக்கப்புறமா இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்க எப்பயுமே திமுகவோட கூட்டணி கிடையாது அப்படிங்கிற விஷயத்த அஃபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதே மாதிரி அதிமுகவோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிற விஷயத்த ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. திமுகவோடையும் கூட்டணி இல்லை, அதிமுகவோடையும் கூட்டணி இல்லைன்னா ஒரே ஒரு சாய்ஸ் தமிழக வெற்றி கழகம். ஆல்ரெடி தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியானது. முக்கியமா தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் பேச்சுவார்த்தை தேமுதிக கூட பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியானது. இப்ப பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்த சொன்ன உடனே மக்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. 2026 சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைப்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த கூட்டணி மிகப்பெரிய பாசிட்டிவான ஒரு எமோஷனான கூட்டணியா இருக்கும். விஜயகாந்த் விஜய் அப்படிங்கிற ஒரு பெரிய கூட்டணியா உருவாகும். இது எமோஷனலா பீப்புளையும் கனெக்ட் ஆகும். இந்த ஒரு விஷயத்தை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுமா தோல்வி கூட்டணி அமையுமா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.